வணக்கம். குடிமக்கள் உரிமைகள் பொதுமன்றம் ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த பொருள் தொடர்பாக இந்த வாரத்திலே நான் கலந்து கொள்கின்ற 3வது கூட்டம். கடந்த புதன்கிழமை சென்னையில் நானும் இப்பிரச்சனையை மதுரையிலே நீதிமன்றத்திலும் களத்திலும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இது குறித்து உரையாற்றினோம். நேற்று தஞ்சையில கூட்டம், இன்னைக்கு திருச்சியில, நாளை மதுரையிலே மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பிலே ஒரு பேரணியை வாஞ்சிநாதன் ஒழுங்கு செய்திருக்கிறார். இன்றைய பத்திரிகைகளை, நாளேடுகளை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த வழக்குக்கு எதிரான மேல்முறையீடு உடனே விசாரிக்கப்படுகிறது. இப்பவே விசாரிச்சு இப்பவே தீர்ப்பு சொல்வதற்கு அங்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எப்போதும் நடந்ததில்லை. இவ்வளவு விரைவாக இந்த நாட்டிலே வேறு எந்த வழக்கிலும் நீதி வழங்கப்பட்டதில்லை. அந்த ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்புக்கு எதிராக இடைக்கால தடை கேட்பதுதான் தமிழக அரசினுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த வழக்கை உடனே விசாரித்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இந்த 2 நீதிபதிகள் அமர்வு இதை விசாரிக்கிறது. ஏற்கனவே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சரியானது என்று தீர்ப்பளித்த அமர்வுதான் இந்த வழக்கை விசாரிக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற வாதங்கள் நடுகளவும் சமரசம் இல்லாமல், இந்த அவர்கள் சொல்லுகின்ற தீபத்தூண் என்ற ஒன்று கிடையாது, அது ஒரு மரபு கிடையாது, அதற்கு ஆதாரம் கிடையாது என்று எல்லா தரவுகளையும் முன்வைத்து வாதாடி இருக்கிறார்கள். இனி அவர்கள் தரப்பு என்ன வாதிடப் போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். தர்கா தரப்பிலே வாதங்கள் இனி திங்கட்கிழமை நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு இடையீட்டு மனுவாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்னால் தீர்ப்பு வரும். இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு என்பது, அது கடந்த 3ஆம் தேதி அன்று நீதிபதி உத்தரவிட்டு சிஐஎஸ்எஃப் துணையோடு அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் 10 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த அவர்கள் சொல்லுகின்ற அந்த தூணில் விளக்கை ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை அமல் செய்ய முடியாது, இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது மட்டுமல்ல, இந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று சொல்லி தமிழக அரசு எடுத்த முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, வரலாற்று சிறப்பு மிக்கது. இப்படி ஒரு முடிவை 1986 பாபர் மசூதிக்குள்ளே திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட ராமன் சிலையை வழிபடுவதற்கு ஒரு நீதிபதி, ஃபைசாபாத் மாவட்ட நீதிபதி தீர்ப்பளித்தார். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுத்து நிறுத்தியது போல அன்றைக்கு தடுத்து நிறுத்தவில்லை. அதன் முடிவுதான் பாபர் மசூதி இடிப்பு. பின்னாலே ராமன் கோயில் கட்டப்பட்டது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா என்ற பாசிச இயக்கம் இன்றைக்கு இந்த நாட்டை 2014 முதல் தொடர்ச்சியாக ஆண்டது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புக்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டுகிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா அவர்கள் சொன்னது போல 6 மாதம் முன்பதாகவே எச். ராஜா இவர்கள் நடத்திய முருகன் மாநாட்டில் இந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்று பேசினார். அயோத்தியாக்கினால் என்ன என்று நயினார் நாகேந்திரன் பேசினார். இப்போ இங்க வந்திருந்த மோகன் பகவத் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு சாதகமான முடிவு வரும்,
அதற்கு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்கள் வலிமையை கொண்டு நாங்கள் போராடுவோம். முடியாவிட்டால் அனைத்து இந்திய அளவிலே அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த அயோத்தியாக்குவோம் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? 1992 டிசம்பர் 6ஆம் தேதி அன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, அதற்கு முன்னால் சில ஆண்டுகளில் அத்வானி நடத்திய ரத யாத்திரை, இந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை, இதை இந்த நாடு எப்படி எதிர்கொண்டது, நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்றால், எண்ணற்ற அறிஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு எதிராக பேசினார்கள். இந்த இடத்தில் ராமன் பிறந்தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. வால்மீகி ராமாயணம் என்பது ஒரு ராமாயணம் தான், பல ராமாயணங்கள் இருக்கின்றன. ராமன் என்பவன் ஒரு இலக்கிய பாத்திரம் அல்லது ஒரு புராண கதாபாத்திரம். அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கான ஆதாரங்கள் கிடையாது. இந்த இடத்தில் பிறந்தான் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒருவேளை அப்படி அந்த இடத்தில் கோயில் இருந்து அந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டிருந்தாலும் கடிகாரத்தை பின்னோக்கி திருப்ப முடியாது. வரலாற்றில் பல விஷயங்கள் அது போல நடந்திருக்கின்றன. சமண கோயில்களை பார்ப்பனர்கள் இடித்திருக்கிறார்கள், பௌத்த விகாரைகளை சிதிலமாக்கி இருக்கிறார்கள், புத்தர் சிலைகளை உடைத்திருக்கிறார்கள், புத்தரை மகாவிஷ்ணு ஆக்கி இருக்கிறார்கள். இந்த எல்லாவற்றையும் இப்போது மாற்றி அமைக்க முடியாது என்று எண்ணற்ற வரலாற்று அறிஞர்கள் பேசினார், கட்சிகள் எல்லாம் பேசினார்கள், எதிர்த்து குரல் கொடுத்தார். அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட செய்தியை தீவிர வலதுசாரி இதழான துக்ளக் கருப்பு நாள் என்ற அட்டைப்படம் போட்டு வெளியிட்டது. அன்றைக்கு பல பத்திரிகைகளும் இதனை கண்டித்துத்தான் எழுதினார்கள். இதை ஆதரித்து எழுதுவதற்கு யாரும் இல்லை. 92க்கும் இன்னைக்கு 2025க்கு இடையில என்ன வேறுபாடு? இந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது எனக்கு திருச்சியில பழைய நினைவுகள் வருது. நான் திருச்சியில் தான் இருந்தேன். அப்போ மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் செயலாளராக இருந்தேன். இந்த ரத யாத்திரை தொடங்கி இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் போது இதற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அசுரகானம் என்ற ஒரு பாடல் ஒலிப்பேழை தயாரித்துக் கொண்டிருந்தோம். ஏறத்தாழ அந்த பணிகள் முடிவுற்ற நிலையில டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு மசூதி இடிப்பு பற்றிய செய்தி வருது. அது பற்றி ஒரு பாடல் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஏதோ வீட்டில் எல்லோர் வீட்டிலும் இழவு விழுந்தது போல துயரத்தில் ஆழ்ந்தோம். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைவரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா? திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி இன்றைக்கு ஊடகங்கள் அல்லது பொது வெளியில கட்சிகள் அப்படி பேசுகிறார்களா? அத்தகைய எதிர்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாபர் மசூதி பிரச்சனை என்பது 1853 தான் இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்ற ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார். எப்போ? 1853. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்து பின்னால நாம் அதை பேசுவோம். 2019 தான் இறுதியாக சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தீர்ப்பளிக்கிறது. இடைப்பட்ட காலம் எத்தனை? 167 ஆண்டுகள். மொத்தம் 167 ஆண்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துங்க. இந்த மலை உச்சியில தர்கா இருக்கும் இடத்திலே விளக்கேற்ற தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முதலாக எப்ப எழுப்பப்பட்டது? 1994 எழுப்பப்பட்டது இந்து முன்னணியால. அப்ப ராமகோபாலன் அதனுடைய தலைவர். 1994 எழுப்பப்பட்ட பிரச்சனை, பல வழக்குகள் நடந்திருக்கு, அதையும் நம்ம பேசுவோம். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? 2025. இந்த ஆண்டுகளை எண்ணி பார்த்தால் 32 ஆண்டுகள். 167 ஆண்டுகள் எங்க இருக்குது, 32 ஆண்டுகள் எங்க இருக்குது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. எந்த பாபர் மசூதி பிரச்சனையை, பாபர் மசூதியை இடித்து அங்கே ஒரு ராமன் கோயில் கட்டி அதில் அவர்கள் வெற்றி அடைவதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 167. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதோ விரைந்து ஃபாஸ்ட் ட்ராக்னா இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ராக். அவ்வளவு வேகமாக இதை விசாரித்து
ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் காலம் 32 ஆண்டுகள். இந்த 32 ஆண்டுகள்ல ஹைகோர்ட் பெஞ்ச் அதுல தீர்ப்பு சொல்ல போகுது. இப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? மேலோட்டமாக பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலிமையா இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வலிமையைத்தான் இது காட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இருக்குதா? அதை இந்த ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும் வைத்து நாம் அளவிடுவதா, பார்ப்பதா என்பதை நம்ம யோசிக்கணும். நாங்கள் வெல்லப்பட முடியாதவர்கள், எங்களை எதிர்த்து எந்த கட்சியும் கிடையாது, காங்கிரஸ் முக்து பாரத், கழகங்கள் முக்து தமிழ்நாடு, இந்த மாதிரி முழக்கங்களை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனா உண்மையிலே அப்படி வலிமை இருக்கிறதா என்பதை நாம் அதை எப்படி அளவிட்டு பார்ப்பது? இப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் முழுவதுமே மோசடி என்பதற்கு நாங்களே பல கூட்டம் நடத்தியிருக்கிறோம். பல தரவுகள் வந்திருக்கின்றன. இப்ப நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி தேர்தல் பற்றி வந்த விவாதத்துல 3 கேள்விகளை எழுப்பினார். தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு தலைமை நீதிபதியும் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்பதை மாற்றி எதற்காக சட்டம் இயற்றினீர்கள்? நீங்களும் அமித்ஷாவும் நான் நாள் அப்படி ஏன் சட்டத்தை மாத்தினீங்க? முதல் கேள்வி. 2வது கேள்வி, தேர்தல் ஆணையர் பதவியில் இருப்பவர் தன்னுடைய பதவி காலத்தில் எத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபட்டாலும் அவர் சாகின்ற வரையில் அவர் மீது வழக்கு போட முடியாது என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே, பிரதமருக்கு கூட கிடைக்காத இந்த தேர்தல் ஆணையருக்கு ஏன் வழங்கப்பட்டது? 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஹரியானா தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த ஹரியானா தேர்தலில் எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொன்ன சூழ்நிலையில் பாரதிய ஜனதா எப்படி வெற்றி பெற்றது என்று உச்சநீதிமன்றத்தில் இருந்த மஹமூத் ராஜா என்ற ஒரு வழக்கறிஞர் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவார். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி அங்க இருக்கிற சிசிடிவி ரெக்கார்டிங் எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறார். அதை கொடுக்க சொல்லி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. உடனே ஒரு சட்ட திருத்தம், அதை யாருக்கும் கொடுக்க முடியாது, அந்த வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி பதிவுகளை 45 நாட்களில் அழிக்க வேண்டும். இது எதற்காக நிறைவேற்றப்பட்டது? இந்த 3 கேள்விக்கும் அமித்ஷாவோ யார் அதுக்கு ஒருத்தருமே பதில் சொல்லல. இதற்கு என்ன பொருள்? இந்த கேள்வியை ராகுல் காந்தி முதல்ல கேட்கல, இதுல நாங்க கேட்டிருக்கிறோம். இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர், அவரை வைத்து சென்னையில 2 கூட்டங்கள் நடத்திருக்க, அவரை எழுப்பி இருக்கிறார். இப்ப இதெல்லாம் எதற்காவது தேவைப்பட்டது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை அரங்கேற்றுவது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 79 தொகுதிகளில் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்தது. அந்த 79 தொகுதி இன்னைக்கு நடக்க வேண்டியது இந்தியா கூட்டணியின் ஆட்சி. இது ஒரு இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். 79 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் தோற்றது, எவ்வளவு வாக்கு விகித மோசடி இருக்கிறது என்பதெல்லாம் விரிவா பேசியிருக்கிறோம். இந்த கூட்டம் அதற்கானதல்ல. இப்படி மோசடி செய்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதுவும் பத்தாது என்று இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டிருக்காங்க. எஸ்ஐஆர் என்றால் என்ன? நீங்களும் நானும் இந்த நகரத்தில் இருக்கின்ற அனைவரும் இன்னைய தேதிக்கு வாக்காளர்கள் கிடையாது, குடிமக்களும் கூட கிடையாது. நாம் குடிமக்களா வாக்காளர்களா என்பதை இனி தேர்தல் ஆணையம் சொல்லணும். நமக்கு ஒரு 70 பேரோ 75 லட்சம் பேரோ 80 லட்சம் பேரோ கிடையாதுன்னு ஒன்று சொல்ல போறாங்க என்று செய்திகள் கசிகின்றன. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் போது நாம் தீபம் ஏற்றலாமா வேண்டாமான்னு பேசிக்குவோம். பாரதிய ஜனதா இதையெல்லாம் செய்திருக்கிறதே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பு, உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கின்ற ஒரு கட்சி இத்தகைய மோசடிகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அப்போ மக்கள் ஆதரவை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், வடக்கே உள்ளவர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. இந்த அயோத்தியிலே அவர்கள் தோற்று இருக்கிறார்கள் 2024. அப்போ மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் நான் ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்கான தில்லுமுள்ளுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த தில்லுமுள்ளுதான் தேர்தல் ஆணையர் நியமனம், சிசிடிவி கூடாதுன்றது,
தேர்தல் ஆணையருக்கு வழக்கு போடக்கூடாது என்பது கடைசியாக இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர். அப்ப நாம் கற்பனை செய்து கொள்வது போல அவர்கள் வலிமையான நிலையில இல்லை. ஒண்ணு, நாம் எப்படி இருக்கிறோம், இது பெரியார் பெருந்தமிழ், இங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பெருமை பேசிக் கொள்ளுகிறோமே, அது உண்மையா? அப்படிதான் தமிழ்நாடு இருக்குதா என்ற கேள்விகளை கொஞ்சம் நியாயமா எழுப்பி நியாயமாக யோசித்து பார்க்கணும். கடந்த 3ஆம் தேதி அன்று நீதிபதி GR சாமிநாதன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்ற உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட ஒரு காவல் படையை துணைக்கு அனுப்பி ரவிக்குமாரை இன்னும் 10 பேரும் போய் நீங்க விளக்கேத்துங்க என்று உத்தரவிட்ட போது, அது என்னைக்கு, அன்று 3ஆம் தேதி மாலை 6:05 அவர் அந்த உத்தரவை போடுகிறார். அவங்க திருப்பரங்குன்றத்துக்கு 7:30 மணிக்கு வராங்க. 5 மணியிலிருந்து நயினார் நாகேந்திரனும் சில நூற்றுக்கணக்கான 300-400 பேர் இந்து முன்னணிக்காரர்கள் கும்பலாக இருந்து எங்களை மலைக்கு மேல விடணும் என்று கலகம் செய்கிறார். போலீஸ் அவர்களை தடுக்கிறது, 144 தடை உத்தரவு போடுகிறது. இந்த பக்கம் கோயில்ல வழக்கமான முறையில் தீபம் ஏற்றும் இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. என்னுடைய கேள்வி, இந்து முன்னணிக்காரர்கள் கலவரம் செய்த அந்த இந்து முன்னணிக்காரர்களை தடுத்து நிறுத்தியது யார்? தடுத்து நிறுத்தியது போலீஸ். அவங்க என்ன மீடியாவில் எப்படி சொல்றாங்க, இந்தியா பூரா எப்படி சொல்றாங்க, இந்துக்களுக்கு ஒரு விளக்கேற்ற கூட உரிமை இல்லையா என்று கேட்கிறார். நீதிமன்ற உத்தரவிட்டும் கூட ஒரு விளக்கேற்றுவதை கூட அனுமதிக்க மாட்டீர்களா? வட இந்திய செய்தி சேனல்கள் எல்லாம் எப்படி செய்தி வருது, இந்துக்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள் பாருங்க. இந்த நாத்திக திமுக அரசு எப்படி கைது பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. இதுதான் இந்துக்களின் நிலை தமிழ்நாட்டில். இதுதான் வட இந்தியா முழுவதும் பரப்பப்படும் செய்தி. இதே நம்ம ஊர்ல தமிழ் இந்துன்னு ஒரு பத்திரிகை, அவங்க என்ன தலைப்பு செய்தி போடுறாங்க, நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு தலைப்பு செய்தி. அது உண்மையா போய்? எங்கே வழக்கமாக விளக்கு ஏற்றப்படுமோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றப்படுகிறது. இவங்க நினைச்ச இடத்துல ஏற்றணும்ன்றது முடியாது என்று அரசு தடுக்கிறது. காரணம், திமுகவுக்கு பிடிக்காதுன்றது அல்ல, அது மத சம்பிரதாயம் அல்ல என்று அந்த கோயில் அர்ச்சகர்களே சொல்கிறார்கள். கண்ட இடத்துல விளக்கேற்ற முடியாதுன்னு. அப்போ மத சம்பிரதாயத்தில் இந்த அரசாங்கம் நினைத்தாலும் தலையிட முடியாது, நீதிமன்றமும் தலையிட முடியாது என்று சொல்லித்தான் அதை நிறுத்துறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த 300-400 பேரை எதிர்கொண்டது போலீஸ் தானே, போலீஸ் தான் எதிர்கொள்ளுகிறது என்று சொல்லும் போது பொதுமக்களுடைய பார்வையில, இவ்வளவு லட்சக்கணக்கான திருச்சி மக்கள் இருக்கிற இடத்துல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? நாங்க தான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்றான். அவன் ஒரு கோரிக்கைக்காக நிக்கிறான், இந்த பக்கம் போலீஸ் தடுக்குது. அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் தடுக்குது. அவங்க சொல்ல விரும்பும் செய்தி என்ன? இந்துக்கள் வர்சஸ் டிஎம்கே. இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு. இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு ஏன் செயல்படுகிறது? அது சிறுபான்மை வாக்கு வங்கியை தாஜா செய்வதற்காக செயல்படுகிறது. இதுதான் ஏன் அங்க ஒரு தர்கா இருக்குது, அவங்க கஷ்டப்படுமா மனசு, அதுக்காக விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க திமுக. பாருங்க, இந்து விரோத திமுக. இப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி தடுத்திருக்க முடியும் என்று கேட்டால், என்ன கேட்டா, நம்ம தான் பெரியார் பிறந்த மண் அல்லவா, நாம் கழகத்துக்கு இந்த மாதிரி மத நல்லிணக்க பூமி அல்லவா இது. ஏன் இந்த பக்கம் ஒரு 500-1000 பேர் இதற்கு எதிராக திரண்டு நின்றிருக்க கூடாது? ஏன் நம்மால் அதை செய்ய முடியவில்லை? வன்முறையெல்லாம் வேண்டியதில்லை. இங்கே தீபம் ஏற்றக்கூடாது, இந்த திருப்பரங்குன்றத்தை உன்னுடைய மதவெறி அரசியலுக்கு பயன்படுத்தாதே, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று முழக்கமிடுகின்ற ஒரு 500-1000 பேர் இந்த பக்கம் நின்று இருந்தால் அப்போ என்ன செஞ்சிருக்க முடியாது? இந்த மாதிரி திமுக வர்சஸ் இந்துக்கள் அல்லது திமுக இந்து உரிமையை தடுக்கிறது என்ற பிரச்சாரத்தை செய்திருக்க முடியாது. அப்போ அது நாம் செய்யவில்லை. இப்போ ஒரு சின்ன ஒப்பீடு நான் சொல்றேன். எல்லோரும் நல்லவர்கள், ஒரு கடைவீதியில நல்லவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 4 காலி பசங்க ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள்.
அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அங்க போலீஸ் வந்து காப்பாற்றணும்னா அந்த நல்லவர்களில் 10 பேர் அந்த காலி பயிர்களை போய் அடிப்பாங்க, அடிச்சு தடுத்து நிறுத்துவார்கள் என்றார். நல்லவர்கள் யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. அவங்க மட்டும் அப்படி ஒதுங்கி போறாங்கன்னா அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றி விட்டார்கள் நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அவங்க கையை பிடிச்சு இருக்கலையே அவங்க எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்வதா? அப்ப நாம் இதற்கு எதிராக இருக்கிறோம் என்றால் செயலில் எதிராக இருக்க வேண்டும். செயலில் பெரும்பான்மை சமூகத்தினர் எதிராக இருக்க வேண்டும். அவங்க திரும்ப திரும்ப என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்களுக்கே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எங்க பிரச்சனை? இது முஸ்லிம் பிரச்சனையே அல்ல, இது மொத்த சமூகத்தின் பிரச்சனை. இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்து வழிபாட்டு முறையை உன்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு நீ பயன்படுத்துற. இப்ப அவர் ஐயா சொன்னார் இல்லையா, எங்களுக்கு நம்பிக்கைன்றான் புதுசா. நம்பிக்கை உள்ள இந்துக்கள் அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு அப்படி ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையில் தவறியதற்கு காரணம் அதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி இருக்கணும்னு சொல்றார். 2017 அங்க விளக்கேற்ற கூடாது என்று தடை விதித்தது அவருடைய அரசு. 2014 அங்க விளக்கேற்ற கூடாது என்று சொன்னது அவங்க தலைமையின் அரசு நீதிமன்றத்துல. இப்ப வந்து ஏத்தனா என்னன்னு அவர் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் ஏங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இவங்க பேசாம இருக்கிறது பற்றி அல்லது எடப்பாடியார் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற தலைவர் இப்படி நடந்து கொள்வது பற்றி அவருடைய கட்சிக்காரர்களிடம் ஏமாற்றப்படுகிறதா, கொந்தளிப்படுகிறதா, அல்லது தாவேக்காக திறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நம்ம அண்ணா இப்படி இருக்கிறாரு என்று அவர்களுக்கு ஏமாற்றமோ கோபமோ இருக்கிறதா? இல்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? அப்ப என்ன நினைக்கிறாங்க அவங்க? இது திமுக பிரச்சனை நினைக்கிறாங்களா? அப்படின்னு நினைச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு வார்த்தைகள். அப்ப இந்த பிரிவினர் மத்தியில் நாம் கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் 1வது நாளாக இந்த கூட்டத்திலே நான் பேசுவதற்கான நோக்கம். மிக முக்கியமாக வாஞ்சிநாதன் வந்து மதுரையிலே தொடர்ச்சியான பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் நோக்கம். அவங்க வந்து அவங்களுடைய இந்த அரகன்ஸ் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அதனுடைய ஆணவம் காட்டுவது என்ன அப்படின்னாக்கா, அவர்களால் மக்கள் மத்தியில் கருத்து ரீதியான ஆதரவை பெற முடியவில்லை, கருத்து ரீதியாக மக்களை திரட்ட முடியல. நல்ல சொன்னது நம்முடைய பலகீனம். அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்பொழுதாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டங்களுடைய நோக்கம். இப்போதாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பலகீனமா இருக்கின்ற காரணத்தினால்தான் நீதிமன்றம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நீதிபதிகளே அவர்கள் நியமித்த நீதிபதிகளே இருக்கட்டும். ஆனா அந்த நீதிமன்றம் அதற்கு சில வழக்காளர்கள் முறைகள்லாம் இருக்கு. அந்த முறைகளை தொடர்ந்து மீறி ஒரு நீதிபதி செயல்படுகிறார். எப்படி நான் தேர்தல் ஆணையத்தில் சொன்னேன் இல்லையா, தேர்தல் ஆணையங்களை கேஸ் பண்ண முடியாது, நாங்கள் நியமிக்கிறோம் தான், சிசிடிவி அழிச்சிருவோம். இது போல் முறைகளுக்கான கவசம். நீதிபதிகள் அந்த முறைகளை எல்லாம் அப்பட்டமாக மீறுகிறார்கள். மீறி இதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு களத்திலே மக்கள் மத்தியிலே ஆதரவு இல்லை. இதை செய்வதன் மூலமாக அதிகார வலிமை கொண்டு அதை நிலைநாட்ட முடிச்சிருக்கிறார். இதுதான் இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம். இந்த வரலாறை பற்றி இதெல்லாம் பற்றி நிறைய யூடியூப்ல பேசிட்டு நேரம் குறைவாக பேசினா கொஞ்சம் நேரம் பேசணும். சுருக்கமாக சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்ற பிரச்சனை 1994 வருது. ஆனால் திருப்பரங்குன்றம் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு முதல் முறையாக போனது ஒரு 1920 அந்த ஆரம்பம் தான் முதல்ல போகுது. அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. கோயில் இந்த மலை முழுவதும் எனக்கு சொந்தம். தர்கா போக, தர்கா இஸ்லாமியர்களுடையது போக மிச்ச மலை எனக்கு சொந்தம். கோயில் சொல்லுது தேவஸ்தானம். இது வெள்ளைக்கார ஆட்சியில் நான் சொல்றது.
வெள்ளைக்காரன் ஆட்சி என்ன சொல்றதுன்னா, காடுகளும் மலைகளும் புறம்போக்கு நிலங்களை அரசுக்கு சொல்றோம், அது முதல் மலை எங்களுக்கு சொந்தம், கோயில் மலைகளும் சொன்னாலும் அரசு சொல்றது. அது அந்த எப்படி சப்ஜெக்ட் எழுதப்படுது, சப்ஜெக்ட் அதை விசாரிக்கிறார். கோயிலுடைய வாகனங்கள்னா திருவண்ணாமலை போல இந்த மலையே ஒரு சிவலிங்க வடிவில் இருப்பதாக இந்துக்களின் நம்பிக்கை. அதனால நாங்கள் கிரிவலம் தான் வரோம், அதனால அந்த மலை எங்களுக்கு உரிமையானது என்று அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலையில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்கா, அங்கே அருகாமையில் இருக்கிற நெல்லித்தோப்பு, அந்த தர்காவுக்கு போகின்ற பாதை உள்ளிட்ட அந்த குன்றின் உச்சி முழுமையும் தர்காவுக்கு சொந்தம். அதுபோக இந்த மலையில் இருக்கின்ற வட்டா பக்கம் உள்ள நிலங்கள் தவிர மிச்ச இடம் கோயிலுக்கு சொந்தம் என்பது அந்த நீதிபதி ராமாயணனுடைய தீர்ப்பு. இதை எதிர்த்து பிரிட்டிஷர் உயர்நீதிமன்றத்துக்கு போது சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இது தேவஸ்தானத்துக்கு கிடையாது, அரசு கேட்பது போல கோயில் தவிர சொன்னா அரசு தான் சொல்லணும், கோயில் தவிர தவிர என்று தீர்ப்பளிக்கிறது. அதை எதிர்த்து கோயில் பிரைவேட் கவுன்சில் லண்டன் சுப்ரீம் கோர்ட் அது மேல்முறையீடு செய்கிறது. அந்த வழக்கை விசாரித்து கீழமை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் சரியானது என்று அவர் உத்தரவிடுகிறார்கள். டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு விவகாரங்கள் எதிலுமே சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் ஒரு தீபத்தூண் என்ற சொல்லே கிடையாது, என்ற சொல்லே இடம்பெறவில்லை என்ற இடத்தில். அது ஒன்று. அதுக்கு பிறகு இங்கே விளக்கேற்ற வேண்டும் என்ற பிரச்சனை 1994 ஏன் 94 என்றால் 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நாடு தழுவிய அளவில் அதே போன்ற நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு RSS திட்டமிடுகிறது. தமிழ்நாட்டில் அவர் சென்ற ஒரு காரியம் விநாயகர் கோலம். அது ஜெயலலிதா ஆட்சி காலம் தான் உள்ளது. ஜெயலலிதா எனக்கு ஆதரவாக இருந்தார். அந்த விநாயகர் கோலம் தான் புதுக்கோட்டை மசூதி கல்லை கலவாக உண்டாக்கி அது துப்பாக்கி சூழல முடிந்தது. இப்போ விநாயகர் கோலம் வந்து ஒரு ரெகுலர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் ஒரு மேடை அமைத்து பெரிய எண்ணெய் கொப்பரை வைத்து விளக்கேற்ற வேண்டும் என்பது இந்து முன்னணியின் கோரிக்கை. தீபத்தூணெல்லாம் அந்த பேச்சு கிடையாது, இதுதான் கோரிக்கை. 94, 95 பேச்சுக்கிறார்கள், போலீஸ் தடுக்கிறது. 96 இந்து முன்னணியில் ராமகோபால் அவர்கள் தான் பணியாற்றிய தியாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போறார். இந்த வழக்கில் என்ன சொல்றாங்க, இந்த அமைப்பில் இருந்த இவங்க வந்து இந்து ஆன்மீகம்லாம் கிடையாது, கலவரம் உருவாக்குறதுலாம் இது விமர்சனம். இந்த கலவர நடவடிக்கைகளுக்கு இந்த அரசு ஒத்துழைக்கிறது, அதனால இதை விசாரிக்கணும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு அதுக்கு சில ஆவணங்கள் கொடுத்துருக்காரு. என்ன நோட்டீஸ் அப்படின்னு சொன்னால், தர்காவை இடிப்போம், தர்காவை எங்கள் அப்புறப்படுத்தணும். மலை உச்சியில் திருவண்ணாமலைக்கு போல ஒரு மேடை அமைப்பு கார்த்திகை அன்னைக்கு ஒரு பெரிய இடம், மலை குந்திர தீபம் ஏற்றனால அவ்வளோ போய் சேரணும், விளக்கு போட்டனால கீழே தெரியும். இந்த தீபத்துள்ள போது தான் யாருக்குன்னு தெரியாது, இது இருக்கிறது அவ்வளோதான். அப்போ அதுதான் அவருடைய கோரிக்கை. நீதிமன்றம் எல்லாம் பரிசீலித்து என்ன சொல்லுதுன்னா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அங்கே வந்து மரபு வழிபடி அங்கே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐயா சொன்னாங்க இல்லையா, மலைப்பாதையில் பாதை வழியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கிற தீபத்தூண்ல பாரம்பரியமாக விளக்கேற்றுகிறார்கள், அங்கதான் ஏற்றணும். அதற்கு மேல் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்றால் அதை தீர்மானிக்க வேண்டியது கோயில் தேவஸ்தானம். ஏன் கோயில் தேவஸ்தானம் சொன்னாங்கன்னா, அது மத நம்பிக்கை தொடர்பான விஷயம், அதை அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். அப்படி முடிவெடுக்கும் போது அது தர்காவுக்கு உரிமையான இடத்திலிருந்து தள்ளி இருக்கணும் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று அப்படி முடிவெடுத்தால் என்று அதை கொண்டு அவர் பேசி அது பிறகு 2014 கடந்து போறாங்க. அதுவும் இந்த இந்து அமைப்பை சார்ந்த வழங்குகிறது. அவர் என்ன சொல்றாரு, இப்போ விளக்கேற்றுகின்ற இடமே ஆகம விதிகளுக்கு எதிரானது, அது இறந்தவர்களுக்கு தீபம் போடுகிற மோட்ச தீபம் போடுவது, அதை வந்து அது தப்பு, அதற்கு பதிலாக மலை உச்சியில் விளக்கேற்ற வேண்டும், இங்கே தீபத்தோடு என்ற சொல்லி கிடையாது என்று அப்படி சொல்றாரு. அதுவும் நீதிமன்றத்தில் 2 கேள்வி தான் கேட்குது. இந்த ஆகமத்துக்கு எதிரானதை சொல்வதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஆதாரம்? மலை உச்சியில் தான் காலங்காலமாக ஏற்பட்டது சொல்லுகிறீர்கள், அதற்கும் இல்லை என்ன எவிடன்ஸ்? இது ரெண்டுமே எந்த எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அதனால வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. அதை மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடு 2 நீதிபதிகள் நிராகரிக்கிறார்கள்.
நிராகரித்தல் மட்டுமல்ல, அதில் கூடுதலாக 2 நீதிபதிகள் கொண்ட 2 அமர்வுகள், ஜஸ்டிஸ் எம் சுந்தரேஷ் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அவர் தலைமையிலான ஒரு அமர்வு, அப்புறம் ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயன் அவங்க தலைமையிலான ஒரு அமர்வு. இந்த 2 அமர்வுகள் இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள். நிராகரிப்புக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்று, நீ போட்ட இந்த பெட்டிஷனே மோசடியானது. ஏன் மோசடியானதுன்னா, இதுல எதிர்மனதாரர்களாக தர்காவை சேர்ந்துக்கணும், அவங்களுக்கு தெரியாமே இந்த வழக்கு போகிறது. அதனால இது ஒரு ஏமாற்று நிலை என்று கண்டிக்கிறார்கள். 2வது என்ன அப்படின்னா, எந்த மதமும் ஒரு கலவரத்தை உருவாக்குவதன் மூலம், அடுத்தவர்களை தொந்தரவு செய்வதன் மூலம் தன்னுடைய மத உணர்வை வெளிப்படுத்த எந்த மதமும் சொல்வதில்லை. நீங்க பண்றது அந்த வேலை. இங்கே நூற்றாண்டுகளாக 2 மதங்களும் நல்லிணக்கமான முறையில் அவரவர் வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவையில்லாத விஷயம். மத நல்லிணக்கம் தான் முக்கியம். எந்த வழிபாட்டு மதத்தை கிடைக்கிறது அது மத நல்லிணக்கத்துக்கும் பொது ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கும் நோக்கில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மனு செய்யணும். இது 2017. நான் ஏற்கனவே சொன்ன போல 2014 ஜெயலலிதா ஆட்சி, 2017 எடப்பாடி ஆட்சி. இப்ப இந்த இடத்துல விளக்கேற்ற வேண்டாம் முடிவெடுத்திருப்பது நாத்திக திமுக அரசு என்பதல்ல, ஆத்திக ஜெயலலிதா எடுத்த முடிவு, எடப்பாடி எடுத்த முடிவு. அந்த முடிவை தான் பின்பற்றுகிறார். இது திமுக புதிதாக எடுத்த முடிவு என்ற பிரச்சாரமே நமக்கு செய்யணும். இந்த விவரங்கள்லாம் தெரியாதவங்க பணியாற்றிட்டு போகலாம். அப்ப இதுதான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இதற்கு பின்னால ஒரு சொல்றாரு, ஒரு அக்டோபர் மாசத்துல எக்ஸாரன்சிக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இங்க ஒரு தீபத்தூள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த தீபத்தூள்ல விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டு அவர் அது ஒரு டாக்குமெண்ட் போடுறாரு. அது என்ன டாக்குமெண்ட், ஐயா சொன்னார் இல்லையா, ரோஸ் என்பவர் எழுதிய திருப்பரங்குன்றம் ஆய்வுகளும் தொழில் துறையாக வெளியிடப்பட்டது. அது இப்ப எந்த இடத்துல விளக்கேற்றாங்களோ அந்த இடம் தான் சொல்லுது. இந்த புத்திசாலிக்கு அந்த விளக்கு தெரியல. எது எனக்கு எதிரான டாக்குமெண்ட்டையே போட்டு இங்கே விளக்கேற்றாலும் எஸ்ஆர்என்சிக்கு அனுப்புறாரு. எஸ்ஆர்என்சி அங்கதானே ஏற்றிட்டு இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லையா அனுப்புறாங்க. இப்போ இதுக்கு மேல அவர் எப்படி போட்டு போக எனக்கு தெரியல. எஸ்ஆர்என்சிக்கு மனு கொடுக்குறாரு, இந்த இடத்துல விளக்கு போனாங்க, அந்த இடத்துல தானே என்ன விளக்கு போனாலும் பதில் கொடுத்துட்றாங்க. ஆனா அவர் போட்டு போறாரு, ஆனா லட்சம் தெரிகிறது. அதுதான் எப்படி விசாரிக்கிறது? ஜிஆர் சாமிநாதன் இந்த தீர்ப்பை எழுதும்போது முக்கிய ஒரு மெடிசன் சொல்றார் அப்படின்னு அவரே எழுதுகிறார். ஒரு வேலையை சுத்தமா செய்யறது நேரத்துலதான் அது மாதிரி மெடிசன் சொல்றாரு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதை எப்படி சமாளிப்பது? அதை சமாளிப்பதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், அதை ஒட்டி ஒரு 3 பெட்டிஷன் அடுத்தடுத்து போடுறாங்க. நான் சொன்ன அக்டோபர் மாதம் இந்த விசாரணையெல்லாம் நடந்தது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பரமசிவன் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. பெட்டிஷனை போட்டு 14ஆம் தேதி பெட்டிஷன் போட்டு யாரை போடணும், கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா, இங்கே நம்ம திருச்சி கார்பரேஷன்லேயே ஒரு ஏதோ பிரச்சனை, நீங்கள் கமிஷனர் ஒரு மனு போடுறீங்க, எங்கள் தேர்தல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அங்கே பதில் வரல, ரிமைண்டர் போடுறீங்க, பதில் வரல, 1 மாதம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு போடுறீங்க. இந்த மாதிரி எங்கள் தேர்தல் அப்படி இருக்குது, நான் கமிஷனருக்கு போட்டேன், அவருக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டாங்க. அவங்க உடனே உறுப்பு கட்டளை கூப்பிட்டு ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது என்னன்னு பார்த்து விசாரிச்சு பதில் சொல்லுங்க என்று ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் அது நடக்கல அப்படின்னா என்னன்னு கொடுத்து விசாரிக்கலாம். இதுதான் ப்ராசஸ். நீங்க நீதிமன்றத்துக்கு இந்த மனு உடனே போக முடியாது. ஆனா நம்ம இந்த பெட்டிஷன் கொடுத்த பராமரிக்கலாம் 16ஆம் தேதி லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு அது போய் சேர்றதுக்கு சொல்லி கோர்ட்டுக்கு கொடுத்தாரு. கோர்ட் அதை எடுத்துருக்கு 16ஆம் தேதி. அது 1. 17ஆம் தேதி அடுத்து ஒருத்தர் அவர் பேர் அரசு பாண்டி, அவர் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு, அப்புறம் நீங்க கோர்ட்லேயே கொடுக்குறாரு. 18ஆம் தேதி 19ஆம் தேதி கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் பேர்ல அது 1. இது ஒவ்வொன்றும் எது அப்படின்னு சொன்னாக்கா, ராமரவிக்குமார் ஓட்ட விட்டாங்க இல்லையா, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தனித்தனி பெட்டிஷன் பல பேர் கேட்கிறாங்க. அப்படி பெட்டிஷன் போட்டு நீதிமன்றம்
அந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, விசாரிக்கப்படுகின்றன. இது என்றைக்கு நடந்திராத பச்சையான முறையில் நீதிமன்றம் அந்த மாதிரி வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்து விசாரிக்கலாம். விசாரிச்சு இப்போ இந்த நவம்பர் மாதம் கடைசியில் 28ஆம் தேதியே நோக்கம் விசாரிச்சு முடிக்கிறாரு அந்த வித்தியாசம். அதோட அவர் பெஞ்ச் மாறி போறாரு, அதனால ஜட்மெண்ட் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 28ஆம் தேதி அவர் தீர்ப்பு கொடுத்துருக்கலாம், 29ஆம் தேதி கொடுத்துருக்கலாம். அதை ரிசர்வ் பண்ணிருக்கிறாரு. வச்சுட்டு ஜட்மெண்ட் எப்போ கொடுக்குறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், 1ஆம் தேதி ராத்திரி இணையத்தில் முடிச்சிருக்காரு ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்கு வேண்டியிருக்கணும். இந்த எச்சிநிலை வழக்குன்னு சொன்னாங்க, அதுலேயும் நாளைக்கு எச்சிநிலையில் உள்ள போறாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி தான் ஜட்மெண்ட். நீங்கள் அதுக்கு ஸ்டேவாகிறதோ அப்பீலுக்கு போகிறதோ அதை தடுக்கின்ற சட்டப்பூர்வமான வழிகள் பயன்படுத்த முடியாத வண்ணம் அதை செய்வது. அந்த மாதிரி இவர் அந்த தீர்ப்பை 1ஆம் தேதி கொடுத்தார், ரிசர்வ் பண்ணிட்டு. இதில் இதற்கு எதிரான வாதங்களில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் போகன், அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன், அரசு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், தலைமை வழக்கறிஞர் PS ராமன் எல்லாரும் ரொம்ப எஃபெக்டிவான வாதங்களை எல்லா வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்ப்பை நான் படித்து பார்த்தேன். அவங்க சொன்ன எதுவும் தீர்ப்பு பொதுவாக தீர்ப்புல வாதி இப்படி சொன்னாரு, தொழிலாளி இப்படி சொல்றாரு, நன்றாக சொல்றாரு, எதிர்மனதாக சொல்றாரு. அதை ரெண்டையும் இடை போட்டு பார்த்து நான் இப்படி சொல்றேன் என்று தீர்ப்பதில் சொல்வது வழக்கம். இதில் அது எதுவுமே கிடையாது. பொதுவாக இதை அவர்கள் மறுக்கிறார்கள். அவங்களுடைய வாசங்களுடைய உள் விவரங்கள் எதற்கு போறாங்க தீர்ப்பே வழங்குது. இதுக்கு மேல நிறைய வினோதங்கள் இருக்கு. இதுல எந்த எவிடன்ஸையும் வாகனம் கொடுக்கவில்லை. மலை உச்சியிலே விளக்கேற்றிருந்த மரபு என்பது இல்லை. அதை யாராலையும் நிரூபிக்க முடியல என்பது இந்த நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, நானே மலைக்கு வரைகிறேன் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு அவரே மலைக்கு செல்லுகிறார். அந்த மாதிரி மலைக்கு போகலாமா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி முதல்ல உயர்நீதிமன்ற இந்த வழக்கை எடுத்ததே தவறு. இது உரிமையியல் நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்கணும். அதை பற்றி நான் முடிவாக பேச நேரம் இல்லை. எடுத்தது தப்பு. எடுத்துட்டு போராடினாக்க 2 கட்சி வைக்கலையும் கூட்டு போயிருக்கணும். அதுதான் உரிமையியல் நீதிமன்ற நடைமுறை. அதையும் அவர் செய்யல. அவர் தனியாக போய் பார்த்து வர்றாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, தீர்ப்புல என்ன சொல்றாருனாங்க, நான் விசாரணைக்கும் போது தர்காவுக்கு காம்பவுண்ட் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்ப காம்பவுண்ட் வரைக்கும் தான் அவங்க சொல்லுது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த விளக்கு தூண் இருக்கு இல்லையா, சொல்ற அந்த தீபத்தூண் என்ற அதை சுற்றி கட்டை கட்டியிருந்தாங்க. அந்த கட்டையை யார் கட்டுறதுன்னு கேட்டேன். அதை அறநிலையத்துறை தான் கட்டுறதுன்னு சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து தெரியலையா, அது இந்துக்களுக்கு சொன்னாங்க. அது 2வது. இப்படிப்பட்ட தீர்ப்புகளையும் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு சொத்தை இவங்களுக்கு எழுதுறதுக்கு நீதிபதி கிடைக்கிற இந்த ஆதாரம் இது எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கோமாளித்தனங்களை பற்றி எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கேட்கல என்ன எழுதாரு, மரபு இல்லை என்றாலும் இதே கேட்கிறார். விளக்கு அந்த இடத்தில் விளக்கேற்றுவது மரபு என்பது இல்லை என்றாலும் ஒன்றிருக்கும் இடமெல்லாம் புறம் இருக்கும் இடம் சண்டை அப்ப அது கொடுக்க வேண்டியதான் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். இதுல இருந்து என்ன தெரியும், பாரம்பரியமா இருக்குது. பாரம்பரியமா முருகனுக்கு படைக்கப்படுவது எது, ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், கூட திணையை கலந்து படைப்பது பாரம்பரியமா. அது அதே சண்டையில இருக்கிறது. அதை இப்போ அனுமதிப்பாங்க கோயிலுக்கு. இப்ப இந்த ஊர்ல என்ன மரபுக்கே போகாம அதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன, அப்போ அவருக்கே இது அவ்வளவு திருப்திகரமா இல்லை சொல்லுவாரு. அதுக்கப்புறமா போறாரு, மரபு இல்லை என்றாலும் இந்த மலை இருக்கிற மலை அது கோயிலுக்கு சொன்னார். அந்த சொத்து உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளும் பொறுத்து ஒரு டோக்கனா ஒரு அடையாள நடவடிக்கையாக கிடைக்கிறோம் அப்படின்னு கேட்கிறார், அப்படின்னு எழுதுறாரு. இப்ப அந்த மலை என்ற சொத்து அதை யாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு யார் எடுத்து கேட்டாங்க? தேவசாமி கேட்கிறார். யாராவது முறையிட்டார்களா? முறையிட்டே இல்லை, யாருமே கேட்கல. அவரே அதை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அதுக்காவது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அதில்
தீர்ப்பில் எழுதுகிறார். அதனால இது அதிகம் போக வேண்டியதில்லை. இது பல கோணங்களில் ஒரு நீதிபதி வித்யாசாரநாதன் வழங்கிய தீர்ப்பு வந்து குறைக்கலாம். 1, 2, 3, 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்று வழக்கறிஞர்களுக்கு தெரியும், ரெஸ் ஜுடிகேட்டா. இது இன்னும் தெளிவாக சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்கனவே 5 தீர்ப்புகள் 4 தீர்ப்புகள் சொல்லுங்கள். 2 ஒரு நீதிபதி தீர்ப்பு, 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு. அந்த சப்ஜெக்ட்ல ஒரு நீதிபதி விசாரித்து தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் ஜட்ஜு சொல்லியிருந்தா கூட இன்னொரு சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்க முடியாது என்பதுதான் முறை. அதை பெஞ்ச் விசாரிக்கணும். பெஞ்ச் விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருந்தா வந்து 3 ஜட்ஜு பெஞ்ச் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அது சிங்கிள் ஜட்ஜு விசாரிப்பதே முறைகேடு. ஆனால் அதை எடுத்து அவர் விசாரிக்கிறார். அதுக்கு விசாரிப்பதற்கு அவர் கண்டுபிடிச்சிருக்கிற வழி என்ன அப்படின்னு சொன்னா அருள் இந்த அருள் ஹோட்டலுக்கு இந்த அரங்கத்துக்கு இப்படி நுழையிறதுக்கு நான் பார்த்து மனு போகிறேன், அது தள்ளுபடியாயிருக்கு. அப்புறம் அப்படியே நுழையிறதுக்கு ஒரு மனு போடுறேன், அது தள்ளுபடியாயிருக்கு. அப்புறம் மேலே புதியது ஒரு மனு போடுறேன். இப்போ இந்த 3வது மனு அவருக்கு பாயிண்ட் என்னன்னா, இந்த அரங்கத்துக்குள்ள புதிய மரம், இந்த அரங்கத்தை ஆக்குமே கொண்டு நோக்கம். அப்போ 1, 2, 3 இது வேற இது வேற சொல்லுறாரு. ஆனா இது இந்த ரெஸ்பெக்ட் கேட்டா கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பெக்ட் கேட்டா ரெண்டாவது ஒரு உரிமையியல் வழக்கு. எப்படி உரிமையியல் வழக்கு? இதே நல்லாவே ஆழ்கோழி பலியிடும் வழக்கு வந்து இருந்தது. அது கூட தீர்ப்பு வாங்கிட்டாங்க கூடாது. அப்போ இஸ்லாமியர்கள் தரப்புல என்ன வாதிட்டாங்க என்றால், நீ பலி கொடுக்கிறது பெரும்பாலும் முஸ்லிம்கள் தான் சர்க்காரில், இது நீண்ட காலமாக இருக்கிற மரபு திடீர்னு தருகிறீங்களே என்று கேட்டபோது ஒரு நீதிபதி என்ன சொன்னார், இவர்கள் ஏதாவது நீதிபதி மரபு இருக்கிறாங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, அதை போய் சிவில் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்க, உரிமையில் நீதிமன்றம். அதாவது ஒரு நிலத்தகராறு நம்ம எங்கே போவோம், 50 போவோம், சிவில் கோர்ட்டில் தான் போவோம், அந்த சிவில் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டுதல் இவர்களுக்கு பொருத்தமாக கொண்டுள்ளதா? விளக்கேற்று மரபு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிவில் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிடுமா, இங்கே அதை பேசவே முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கணும். ஏனென்றால் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். இந்த பாபர் மசூதி தீர்ப்பு எடுத்துங்க. பாபர் மசூதி தீர்ப்பு என்பது ஆக்சுவலாக பாபர் மசூதி வழக்கு என்பது என்ன? அது ஒரு சிவில் கேஸ், ரியல் எஸ்டேட் வழக்கு. இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று 3 பேர் விரும்பம் இயக்காரா ராமர் சிலை சார்பாக தேவையை அதாவது 3ஆவதாக இந்த ராம ஜென்மபூமி அதுக்காக குழு, இந்த 3 பேர் அதில் வந்து வர்றாங்க. 3 பேர் போடுவது என்ன? இந்த பாபர் மசூதி வளாகம் பொறுப்பு என்று சொன்னோம் என்பதும் அவர்கள் வக்கோடு 3 பேர் சொல்வது. அதுபோல அப்போ பாபர் மசூதி வழக்கில் அதை ஒரு சிவில் வழக்காக தான் அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. தீர்ப்பு முறைகளாக பேசணும், ஆனால் அப்படிதான் விசாரிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த சிவில் வழக்காக கீழமை நீதிமன்றத்தில் விசாரித்து கொண்டது. அதை செய்யணும். 3வது, ஒரு மத மரபை உருவாக்குவது நீதிமன்றத்துக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இதில் என்ன நம்ம வாதத்தை கொண்டிருக்கிறோம். வாதத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னா, தீபத்தூனா சர்வே கல்லா அப்படின்னு அந்த வாதத்தை கொண்டு நாம் வந்து ஆதாரங்களோடு இது சர்வேக்கள் இது வந்து வில்லியம் நாட்மன் வந்து 1873 2ஆம் மாதம் ஆரம்பித்தார். அங்கேருந்து வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரிக் சர்வே நடத்தி இந்தியா முழுவதும் மேப் உருவாக்கினார். அந்த வகையில் இங்கே நடப்பட்ட 2 கண்கள் தான் இது. அதை நீ பாருங்க, உங்களுடைய தேவாலயங்கள் உங்களுடைய நிறுவனமே ஆதாரம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கொடுத்தாச்சு, இணைந்த கிடக்குறதெல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை தீபத்தோடு நாங்கள் நம்பலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து அவங்களுடைய வாதம். பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த வழக்கு தற்காலத்துக்கும் இந்து முன்னணிக்கு இல்லை, திமுகவுக்கும் இந்து முன்னணிக்கு இல்லை, 2 அரியர்களுக்கும் இந்து முன்னணி தான் கேட்கும். காரணம் என்ன? அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் ராஜா பாட்டர், அப்புறமா இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் மரபுகள் இதையெல்லாம் கடைபிடிப்பதற்கு தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய பிள்ளையார் பற்றி இச்சை பொருட்கள், இவங்க 2 பேரும் 2 இடத்துல தான் நடக்கப்பட முடியாது. இந்த ஒரு இடத்தில் ஏற்பதுதான் பரவாயில்ல, அது சில நூற்றாண்டுகள் தான் நடக்கும். அதுதான் செய்ய முடியும்.
வாழ்க்கை நாள் தான் எனக்கு நினைச்சனால ஏற்க முடியாது. இதையும் எழுதியிருக்கிறார். இதை மாற்றி வைத்திருக்கிறது ஒரு நீதிபதி இல்லை அங்கீகாரத்தின் வேதனா என்ன என்று சொல்ல முடியுமா என்பது கேட்டு சீரகம் கோயிலுக்கு கோயில் அந்த 365 நாளும் ஒவ்வொரு வழிபாடு அனுமதிச்சிருக்காங்க. இப்போ நீதிபதி தியாகசாமி போயிட்டு அதை பார்த்து எதுக்கு 365 நாளும் ஒரு லீவ் விடக்கூடாது, மாதத்துக்கு 2 நாள் லீவ் விடுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துவாங்களான்னு நான் கேட்குறேன். எதுக்கு டயர்டாகிடும் உடம்புக்கு, எதுக்கு 365 நாளும் 2 நாள் லீவ் விடுங்க, வாரம் ஒரு சண்டே லீவ் விடுங்க என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? தலையிட முடியுமா? இல்லை சிவன் கோயில் திருவாரூரில் 6 கால பூஜைகள் நடக்குது. தியாகசாமி ஒரு சைவ பட்டேட்டு முறையில் 6 10 கால பூஜை நடந்துங்க அப்படின்னு சொல்லலாமா? உத்தரவிட முடியுமா? நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசு அறநிலையத்துறை தலையிட முடியாது. அந்த கோயிலின் வழிபாட்டு முறைகளோ இந்து மக்களுக்கு மட்டும் சொல்லல, இஸ்லாமியர்களுக்கு 5 எழுத்துறைகள் அதெல்லாம், கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு முறைகள்னா அதெல்லாம் அந்த நிறுவனங்களை நிர்ணயிக்கும் பொறுப்பை தான் அறநிலையத்துறை செய்ய முடியும். வழிபாட்டு முறையை மாற்றுவதோ திருத்துவதோ முடியாது என்ற ஒரு வேடிக்கை நடந்தால் அனைத்து சாதியான அர்ச்சகர்கள் சட்டம் கொண்டு வந்து பார்ப்பனர்களான அர்ச்சகர்களை இந்த திருச்சி குமாரவாயத்தை தான் நியமிச்சிருக்காங்க. அந்த 2 பேரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உத்தரவு ஏன்னா ஆகமத்தின்படி பாரத்வாஜ கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் தான் இருக்க முடியும். அவர்கள் சூத்திரர்கள், இவங்களுக்கு அந்த போத்திரம் கிடையாது, அதனால இவங்களை பணிநீக்கம் செய்யணும். நியமிப்பது ஆகமத்துக்கு எதிரானது என்று அவர்கள். அப்ப என்ன கேள்வி வந்து, பார்ப்பனர் அல்லாதவர்களை அர்ச்சகனா நியமிக்கணும்னா அங்க உங்களுக்கு ஆகம விதி வேணும். திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு சௌரியமான இடத்துல ஒரு மசூதியை இடிக்கும் பொருட்டு அல்லது ஒரு அரசியலை நடத்தும் பொருட்டு விளக்கேற்றணும்னா ஆகம விதியாக வரணும். இன்னொரு ஏற்றினாதான் என்ன? அப்ப இதற்கு பொருள் என்ன? கோயிலில் அவர்கள் அதை வலியுறுத்துவதன் நோக்கம் பார்ப்பனர்களின் ஆன்மீக அதிகாரம். இந்து மதத்தின் பார்ப்பனர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வது. இங்கே அவர்கள் செய்வது என்ன? ஆன்மீக வரலாறு, இங்கே அரசியல் அதிகாரம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்றால் என்ன பொருள்? அயோத்தியில் அவர்கள் நினைத்ததை சாதிப்பதன் தொடர்ச்சியாக டெல்லி அலைகளில் இறங்குகிறது. அப்ப செஞ்சாட்டு கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இதுதான் வேண்டும் என்ற முறையில் செய்கிறார். அப்ப அதனால என்ன சொல்றேன்னா, மத வழிபாட்டில் இவர்கள் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்றாலும் தலையிடுவார். இதற்கு மேல் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். வெளியே எல்லாரும் பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், வேணும் ஜஸ்ட் தீர்ப்பு கொடுத்தாரு. தீர்ப்பை அமல்படுத்த முடியாதுன்னு அரசாங்கம் சொல்ல முடியும். அமல்படுத்தி இது வந்து பொது வெளியில் விவாதிக்கணும். ஒரு தீர்ப்பு கொடுத்தா உடனே அமல்படுத்தணுமா? ஒரு தீர்ப்பை உதாரணமா ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, இல்லை ஒரு சர்ச் இருக்குது, அது வந்து சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது, அதை இடிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு அதை வாங்கிட்டு போய் மத்தியான காலையில இடிச்சிருக்குமா? அது செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அதை செய்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள், சமூக பதற்றம், தாண்டாளம், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் ஒரு அரசு இயங்க முடியும். அல்லது அதை இடிக்க வேண்டியதில்லை என்று ஒரு அரசு கருதினால் அது அப்பீல் இருக்கும். அப்போ willful disobedience for no reason அல்லது for some reason, இதோ உள்நோக்கமாக என்றால் மட்டும்தான் நீதிமன்ற அவமதிப்பு என்று. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை நான் ஒத்துக்கல, அப்பீல் பண்றேன்னு சொல்றாங்க. பொதுவாக இந்தியா முழுவதும் இருக்கிற நீதிமன்ற நடைமுறை என்னன்னா, அப்பீல் பண்றேன்னு சொன்னா 30 நாளைக்கு இந்த தீர்ப்பை நிறுத்தி விடுவாங்க. நேற்று விசாரணை நீங்க அப்பீல் பண்ணுங்க, இதுதான் முறை. அது அவரும் தீர்ப்புல சொல்றாரு. பொதுவாக தீர்ப்பு அமல்படுத்த அப்பீல் கொடுத்ததான் டைம் உண்டு. ஆனா இந்த நாளைக்கே அமல்படுத்தணும். ஏன் என்று சொன்னால், நான் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டுகிறேன். இப்ப என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு தீர்வு அங்க விளக்கத்தினால்தான் நீதிமன்றத்தின் அதிகாரம் வருமா?
இதே நீதிபதி கீழே எவ்வளவு கண்டனம் வந்து பெண்டிங் வெவ்வேறு வழக்குகள். அதுக்கு சீரியஸை பண்ண முடியல. விளக்கேற்றத்துக்கு பாதுகாப்பாக சீரியஸை பண்ணாங்க. நாளைக்கு குப்பை இல்லைன்னா அவங்களோட குப்பை இல்லைங்களா? அது அவருடைய பணியும் வேறு. அப்போ அந்த வகையில் ஒரு அப்பீல் பண்ணும்போது கண்டெம்ட் என்பது வராது. இப்போ கண்டெம்ட் வழக்கு சீஃப் செக்ரட்டரி வரணும், ஏடிஜிபி லாங்காக வரணும், அதுக்கு மேலே டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரணும், இதெல்லாம் அப்ப இந்த அளவுக்கு முறை மீறல்கள் இருக்கின்றன. இந்த முறை மீறல்களுக்கு மிக முக்கியமான காரணம் இதை உடனே ஒரு ரியாலிட்டியாக ஆக்க வேண்டும் என்று பார்க்கிறார். என்ன பிரச்சனைனா இதுதான் முக்கியம். ஒரு உத்தரவு நாங்கள் போய் விலக்கு ஏற்கிட்டா அதுதான் ஸ்டேட்டஸ். அதுக்கு பிறகு அரசாங்க தரப்பிலிருந்து இயக்குநர்களுக்கு நம்ம ஆதாரம் அது ஒரு இடத்தை ஆக்குப்பை பண்ணிக்கிற மாதிரி ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வது போல. அதுக்கப்புறம் நீங்க போய் இடத்துக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு நீங்க போகணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்வது அடாவடியாக என்பதை நோக்கி தான் இவ்வளவு வேகமாக இதை தள்ளுகிறார்கள். இந்த காரியத்தில் தான் அயோத்தியில் செய்தார். சரி, ஓகே. நீங்க சன் தொலைக்காட்சியில் சன் டிஜிட்டல் விரிவாக பேசுறீங்க, அரண்சை இந்த சேனலில் விரிவாக பேசுறீங்க, அப்புறம் ஃப்ரைன்ஸ் விரிவாக பேசுறீங்க, ஃப்ரைன்ஸ் தமிழ் இந்த சேனலில் அயோத்தியில் எப்படி செய்தார்கள் இதற்குள்ள ஒப்பீடு என்பதை பற்றி அதை கேட்டு நம்ம 10 நிமிஷமா நேரம் இருக்குது. அயோத்தியில் 1953 தொடங்கி நெல்லதல்ல அங்கே எதுவும் இல்லை. 53 நவாப் ஆட்சி இருக்கேன், வெள்ளைக்காரன் நான் பேருக்கு தேவைப்படி. அப்போ 53 ஒரு பிரச்சனை வருது. 57 என்ன செய்யறாங்கன்னா மசூதிக்கு வெளியே மசூதி வளாகத்தில் ஒரு சின்ன மேடை இருக்கிறாங்க, ராமசமுத்திரா என்று அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு அப்படின்றாங்க. அது பிரச்சனையாகுது. பிரச்சனையான உடனே அங்கே இருக்கக்கூடிய பின்னால் இந்து நீதிபதி ஒரு சப்தோப்பு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா அங்கே வழிபாடு செய்கிறார்கள். அதுக்கு ஒரு இடைக்கால தடை மாதிரி இருக்கிறார்கள். அப்புறம் அந்த தடை அகற்றப்படுகிறது. அதை எதிர்த்து ஒரு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்கே ஒரு வெள்ளக்கார நீதிபதி இருக்கிறார். அந்த வெள்ளக்கார நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா இது தொடர்ந்து பிரச்சனையாக ஒரு தீர்வு தான் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில ஒரு வேலையை கொடுக்கணும். இஸ்லாமியர்கள் அப்படி போய் போகிறது நீங்க இங்கே கூடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன்னால் ஒரு செய்தி சொல்றதுல ஒரு மேடை கட்டப்பட்ட பிறகு அப்போ ஆட்சியில் இருந்த அபத் நவாப் அந்த மேடையை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக 2 பேரும் ஒரு டைம் வச்சிருந்து நீங்க அவங்க வழிபாட்டை நடத்த கொள்ளுங்கள் என்று அதை முறைப்படுத்துகிறார். வெள்ளக்கார நீதிபதி மாவட்ட நீதிபதியை கொடுத்த பிறகு நீண்ட நாளாக கேட்கப்படவில்லை. இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இந்து முஸ்லீம் கலவரம் என்ற சூழல் உள்ள நிலையில் காந்தி கொல்லப்பட்ட பின்புலத்தில் அடுத்த 1 ஆண்டு 1.5 ஆண்டுகள் இதே இந்த இடத்துல அந்த பாபர் மசூதி உள்ள இந்த மேடைகளில் பாபர் மசூதி உள்ள திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ராமன் சிலை வைக்கப்பட்டது. கட்சிக்கு ராமன் பூமியை கலப்பதற்கு எழுதுறது இருந்தார் என்று ஒரு குரலை கிளம்பப்படுகிறது. அந்த குரலை கிளம்பப்பட்ட உடனே ஒரு கூட்டம் அங்கே தயாராக இருக்குது. அன்றைக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு உடனே உத்தரவு அங்கே இருந்த காங்கிரஸ் முதல்வர் உடனே சிலையை வெளியே எழுதினார். அவர் கேட்கல. காங்கிரஸ் பாதித்த சங்கிகள் அங்கே இருந்த கலெக்டர் கேட்க நாயர் என்பவர் அவர் ஒரு சங்கி பின்னால ஜனசங்கத்தில் எம்பி ஆனவர். அப்போ அவங்க அதை எடுக்க மறுக்கிறார்கள். சிலையை எடுத்தா சட்டமன்ற பிரச்சனை வருகிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கூட்டு போட்டுறாங்க. சாமிக்கு போட முடியாது, மசூதியில் போடவும் முடியாது, 2 பேருமே இல்லை என்று வாங்கியிருக்கிறது. இது 1949 1986 வரையிலான கதை. 86 பாண்டே ஒரு நீதிபதி அதில் இன்னொரு பாண்டே பெட்டிஷன் போடுறாரு. இதே போல இப்போ நம்ம நீதிபதி ஜிஆர் சார்ந்தாலும் இந்த வழக்கு விசாரித்த மாதிரி பெட்டிஷன் போட்ட உடனே இன்னைக்கு உத்தரவு போட்டு நாளைக்கு திறந்து விடுங்க, ராமன் வழிபாட்டுக்கு திறந்து விடுங்க என்று அந்த பாண்டே உத்தரவு கொடுத்தார். உத்தரவு போட்ட உடனே சுப்பிரமணியத்தில் பார்த்தது போலவே அந்த உத்தரவு முன்னாலே ஒரு கூட்டம் ரெடியாக
ஒரு 2000 பேர் வழிபாட்டுக்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த கோயில் திறந்து விடப்படுகிறது. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. அப்ப இஸ்லாமியர்கள் போட மாட்டாங்க, இந்துக்கள் வழிபாடு நடத்துவார்கள், அதுதான் ஸ்டேட்டஸ் கோ. அது பிறகு 1989 அப்போ ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருக்காரு, இங்கே காங்கிரஸ் அரசு இருக்குது. அப்போ பிஜேபி இந்த பிரச்சனையை எடுக்க தொடங்கிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மேடை இருக்கிறாங்க ராமச்சந்திரன் இருக்கிறாங்க, அதுல ஒரு சின்ன அடிக்கல் நாட்டு செஞ்சிருவாங்க அப்படின்னு கோரிக்கை எடுக்கிறாங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்க இடத்துல நாங்கள் அடிக்கல் நாட்ட முடியுங்க என்று கேட்கிறார்கள். அனுமதிக்கப்படுகிறது, நீதிமன்றம் அனுமதிக்கிறது. போய் கரெக்டா அவர்கள் உரிமை இல்லாத இஸ்லாமியர்கள் சொந்தமான இடத்துல உடனே நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் இது தப்புதான், அப்புறம் விசாரிப்பா, இது ஸ்டேட்டஸ் கோ. இது ஸ்டேட்டஸ் கோ, அடிக்கல் நாட்டு இடம் சிவனுடைய என்பது ஸ்டேட்டஸ் கோ. இது 1989 1990 மஞ்சள் அதை எடுத்து அத்வானியுடைய ரத்த யாத்திரை, அது ஒரு ரத்த யாத்திரையாக எண்ணற்ற இஸ்லாமியர்களை எடுத்து உயிரை கொடுத்தது. அது நமக்கு தெரியும். 90 22 பாபர் அப்பா உதவியிலிருந்து கல்யாண் சிங் என்ற பிஜேபி முதலமைச்சர் அவர் உச்சநீதிமன்றத்தில் சத்தியம் செய்தார். இங்கே கரசேவை நடக்கும்போது டிசம்பர் 6 12 வரைக்கும் அமைதியான முறையில் நடக்கும் உத்தரவாதம் கொடுத்தார் என்று உச்சநீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்து இந்த கரசேவை ஆராதனை தொடர்ந்து 6 நாளில் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அதுக்கு எப்படி ரிவர்ஸ் பண்ணாங்க என்பதுதான் டாக்குமெண்ட் திட்டமிட்டு செய்தது. அதை பிபிசி லைப்ரரியில் கொண்டது. இது எல்லாம் நடந்து பல பத்திரிகையாளர்கள் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை இருந்தும் அந்த அந்த யாரும் இல்லை. அன்னைக்கு கூட மசூதி இடிப்பு நடக்கும்போது பல பத்திரிகையாளர்கள் பரபரப்பாக அன்றைய பிரதமர் நரசிம்மராவின் முதல்வர் கல்யாண் சிங்கை தொடர்பு கொண்ட போது 4 அவர்கள் தொடர்பிலை வெளியே இருந்தார்கள். அது முடிந்த பிறகு அந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது. பிரசிடென்ட் அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னால் ஒரு ஆண்டு முன்னால்தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ராமஜென்மபூமி பாபர் சொல்லியிருக்கிறது. தவிர இந்தியாவில் இருக்கின்ற எந்த வழிபாட்டுகளாலும் இன்னைக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கணும், அது மாற்றப்படக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தை இது சட்டப்படுறது 1991. அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா. மெஜாரிட்டியாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை செய்யக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறோம். 92 மசூதியை இடிக்கிறார்கள். மசூதியை இடித்த பிறகு அந்த ராமன் சிலை அதற்கு வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும், அது அனுமதிக்கப்படுகிறது. அப்ப இது புதிய சிலை கஷ்டம். 92 அந்த வழிபாடு நடக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மசூதி பிரச்சனை போய்கொண்டிருந்தது. ராமன் சிலை கோயில் பேர் இருந்தது. அதை பாபருடைய நடத்தை நீர்வாக்கி இடிச்சு கண்டித்தாரு என்பதுதான் அவங்க சொல்லப்படுறாரு. அது இல்லை என்பது ரங்கநாத் அவர்கள் கூட பல அறிவாளர்கள் ஆதாரத்தோடு பேசினாங்க. இல்லை இருக்குன்னாங்க. அது மசூதி இடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும், அடியில் இருக்கிறதுனால என்று அவங்க வாதிட்டார்கள். இடித்த பிறகு 2003 அகலாபாத் உயர்நீதிமன்றம் அந்த அடியில் ஆழ்வாதிகள் தோண்டி ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி அளித்தது. தோண்டி ஆய்வு நடத்தி எதையும் கண்டுபிடிக்க முடியும். 2010 அகலாபாத் உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கில் 3 பேர் அதில் வந்தார்கள். நிர்மோதி அக்காரா, ராம் நல்லா என்ற ராமர் விக்கிரகத்துக்கு நாடியெல்லாம் ஒரு விஸ்வ இந்து பட்சத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் தேவகிரந்த நகர்வார் என்ற ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி. நம்ம இந்திய சட்டத்தில் அப்படி இருக்குது. கோயில்களில் இருக்கின்ற விக்கிரகங்கள் தான் அந்த கோயில் சொத்து உரிமையாளர்கள். அந்த விக்கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, அவன் ஜூரிடிக்கல் பர்சன், நீதித்துறை தேவைக்கு அவங்க ஒரு மனிதர். ஆனால் அந்த மனிதர் எப்போதும் பெர்பெச்சுவல் மைனர், நிரந்தரமான மைனர். அவங்களுக்கு கார்டியன் அரங்காவலர் கார்டியன். இந்த கோயிலுக்கு அரங்காவலர்கள் தேவையான நகரெல்லாம் நான் தான் கார்டியன், நீ யார் யாரும் கேட்க வேண்டியதுன்னா அவரை ஏற்றுக்கொண்டது. அப்போ 3 பேர் மனதாளர்கள். ஒன்று ராமன் சார்பாக தேவையான நகர்வார், பெட்டிஷனர் ராமன் நல்லா குழந்தை ஆவாங்க. இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொன்னால் அந்த நிர்மோதி அக்காரா என்ற ராமன் பிறந்த இடத்துக்கு சொந்தமான உரிமை கொண்டாடப்பட்டார். 3வது வர்க்கோடு. இந்த 3 பேருக்கு இடையில பாபர் சொல்லி 3 துண்டாவது ஆளுநர் பீஸ் என்று தீர்ப்பளித்தது அதாவது நீதிமன்றம். இந்த தீர்ப்பு தவறானது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏன் தவறானது என்றால், ஒரு உரிமையியல் வழக்கில் பெட்டிஷனர் என்ன கோருகிறாரோ அதை கொடுக்கிறேன் அல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது.
அவங்க போராத ஒரு தீர்ப்பை நீங்க தர முடியாது. யாருக்கு அந்த பிரிச்சு கொடு அப்படின்னு நீங்க அண்ணன் தம்பிக்குள்ள வாதப்பிரிவு யாரும் தரவில்லை. 3 பேருக்கு டைட்டில் சொல்லு மொத்த இடத்தையும் கேட்டாங்க. நீங்கள் அவர் பிரித்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது திருப்பரங்குன்றம் தீர்ப்பு பொருந்தும். நான் எப்படி சொன்னேன் இல்லையா, இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக விளக்கேற்றலாம் அப்படின்னு சொன்னது மனுதாரரை கேட்காத ஒரு நாள். அதை நீங்க பேசுவதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி உச்சநீதிமன்றம் சொல்லி அதை ஸ்டே பண்ணுவாங்க. அதுல 2019 5 நீதிபதிகளுடைய அலாமதையை தீர்ப்பு வருது. அப்புறம் அந்த கடவுளை கேட்டு நான் எழுதுன்னு சந்தோஷத்துக்கு பின்னால் சொல்றாரு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறார்கள், 1528 உயிர்பாக்கி மசூதி கட்டியதில் இருந்து 1857 ராம் சமுத்ரா என்ற அந்த மேடை கட்டப்பட்ட காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த மசூதியில் நாங்கள் கொள்கை நடத்தினோம் என்று நிரூபிப்பதற்கு இஸ்லாமியர்கள் எந்த சாதனையும் நடந்தவில்லை. ஆனால் அந்த கேள்வியை இந்துக்களை நோக்கி நீதிமன்றம் கேட்கவில்லை. இந்துக்களை நோக்கி என்ன கேள்வியை கேட்டிருக்கணும்? 2 கேள்வி கேட்டிருக்கணும். ராம் என்பவர் மனிதனாக கடவுளா? மனிதன் என்று சொன்னால் ஒரு ஹோமோசேப்பியன் 40ஆம் மனிதனும் 3 லட்சம் 2 லட்சம் ஆண்டுகள் இப்பதான் உருவானது மனிதன் என்று சொன்னார். தெய்வம் என்று சொன்னால் பிறப்பு எப்படி இருக்கிறது? ராம் ஒரு புராண கடவுளா அல்லது மனிதனா? புராணத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில பேர் கேட்கப்பட்டுள்ளார். ராமாயணம் குறித்து தீவிரமாக வால்மீகி ராமாயணத்தை ஆய்வு செய்த ஒரு வெள்ளைக்கார அறிஞர் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்டு நீங்கள் சொல்லக்கூடிய திரேதாயுகம் அப்படின்றது நாகயுகம், கலியுகம், திரேதாயுகம், பாபரயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், பாபரயுகம், கலியுகம். இதில் திரேதாயுகத்தை சேர்ந்ததுதான் 2வது திரேதாயுகம். அப்புறமா 4வது காலம் திரேதாயுகத்தை சேர்ந்தவன் தான். அப்படி பார்த்தா 7 லட்சம் ஆண்டுகள். நீங்க சொல்றது இதான் கணக்கு. இது எப்படி வந்தது என்று கேட்க வேண்டும். அடுத்தது குழந்தை ராமன் ஒரு ஜூரிடிகல் பர்சன். ஜூரிடிகல் பர்சன் அப்படின்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் கூட ஜூரிடிகல் பர்சன், மனிதன் இல்லை. இப்போ அதானி கம்பெனி, அம்பானி கம்பெனி அது ஒரு தப்பு செய்து யூனியன் கார்பரேட் நிறுவனம் போபாலில் விஷவாயு வருது. யூனியன் கார்பரேட் ஒரு ஜூரிடிகல் பர்சன், அது ஒரு மனிதன் அல்ல, அந்த நிறுவனம் ஒரு பர்சன். அதன் நேரம் வழக்கு போட முடியும். அந்த நிறுவனம் மற்றொரு நேரம் வழக்கு போடணும். அப்போ ஜூரிடிகல் பர்சனுக்கு நிறுவனம் உண்டா, பிறந்த நாள் உண்டா என்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கணும். அந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்கவில்லை. இப்படி எதையுமே கேட்காமல் ஒரு தரப்பாக தீர்மானிக்கப்பட்டது. அது பெய்த் அடிப்படையில் இப்போ குமாரகுரு வழக்கில் சொல்லலாம். அது நீங்க சர்வே கல்வின்னு சொல்றீங்க, அது அச்சரேகை தீர்க்க ரேகைலாம் வளர்ந்து தெளிவாக டாக்டர்லாம் வந்துருச்சு. அந்த மலை திருப்பரங்குன்றம் மலை என்றும் சிக்கந்தர் மலை என்றும் ஒரே நேரத்தில் வழங்கப்பட்டது. சிக்கந்தர் மலைங்கிறது அந்த டாப்பான பகுதி. அப்புறம் திருப்பரங்குன்றம் மலை 2 பெயரும் வழங்கப்பட்டது. இந்த சர்வே ரெக்கார்டில் என்ன இருக்குது, மேல சிக்கந்தர் மலையில் ரெக்கார்டிலிருந்து 50 மீட்டரும் 50 மீட்டர் தூரத்தில் ஒரு தூண், 53 மீட்டர் தூரம் தூண் என்று தெளிவாக இருக்குது. அது அச்சரேகை தீர்க்க ரேகை இந்த இடத்துல மீட் பண்ண இடத்துல தூண் இருக்கு என்பது இத்தனை விவரங்களை கொடுத்தாலும் எங்கள் நம்பிக்கை இருக்கு என்று வாதாடுகிறார். அப்படி வாதாடுவதற்கான ஒரு சான்று, அதாவது புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிவில் வழக்கில் இந்த இடம் எனக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புறேன் செய்ய முடியுமா? அந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரூஃப் வேணும், ஆதாரம் வேணும். அப்போ அந்த நம்பிக்கை என்ற வாதத்தை கொண்டு வருவார். அது இந்துக்களின் நம்பிக்கை சொல்றாங்க. இந்துக்களின் பிரதிநிதி இவன் தான். யார் சொன்னாங்க? இந்துக்கள் வழக்கம் விளக்கேற்றது தான் சாப்பிடுறாங்க, அங்கெல்லாம் வழிபடுகிறாங்க. இவங்களும் தன்னை ஒரு இந்து பிரதிநிதியாக சித்தரித்துக் கொள்கிறாங்க. அதை நீதிமன்றம் மறைமுகமாக அதை அங்கீகரிக்கிறது என்பதுதான் பிரச்சனை. பாபர் மசூதி வழக்கு அதான். பாபர் மசூதி வழக்கு என்ன சொன்ன 3 பார்ட்டி இருக்கிறாங்க. 3 பார்ட்டி நிர்வாகி அக்காரம் ஒரு பார்ட்டி. அவங்க இந்துக்களுக்கு பிரதிநிதியாக ராம் நல்லா தேவகி நந்தன் பார்ட்டி, அவங்க இந்து சமூகத்தின் பிரதிநிதி அல்ல. அதே போல பக்கோட ஒரு பார்ட்டி, அவங்க இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியாக. ஆனால் தீர்ப்பெல்லாம் எப்படி வரணும்? இந்து தரப்பு, முஸ்லீம் தரப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு தரப்பு இந்தியாவில் கிடையாது. முஸ்லீம்கள் பல பிரிவுகள் இருக்கு, பல வேறுபாடுகள் இருக்கு. இந்துக்கள் அது மாதிரி பல பிரிவுகள், ஜாதிகள், வழிபாட்டு முறைகள்
ரெண்டு தரப்பு கிடையாது. இந்த பைனரி, இந்த இருமை எதிர்வு அப்படின்னு சொல்றது, அதை உருவாக்கியவர்கள் சங்கிகள். இந்த நாடு ஐயா பேசும்போது சொன்னாங்க, அந்த இந்து எப்படி சமணர்களுக்கு அதுக்கு முன்னால் முதல் வழிபாடு, அப்புறம் சிவன் வழிபாடு, அதுக்கு தர்கா எல்லாம் வந்து எப்படி ஒன்றா இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தியா வந்து ஒரு உலகில் எங்குமே காண முடியாத ஒரு விசித்திரமான அபூர்வமான ஒரு நாடு. ஆங்கிலத்தில் ஒரு சொல்றது ஃபேக்டிங் செட் அப்படின்னு சொல்றது. ஒரு பேப்பரை எடுத்து பென்சில் எழுதிட்டு அப்புறம் அழிச்சுட்டு அதுதானே எழுதி அப்புறம் அழிச்சுட்டு அதுதானே எழுதி அப்படி ஒன்றின் மீது ஒன்று பதிந்த நூற்றுக்கணக்கான பண்பாடுகள் கொண்ட ஒரு நாடு. அதெல்லாம் பூர்வம் எல்லாம் ஒருங்கே கிளம்பு. மற்ற நாடுகளை போல ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு மதம் என்பது கிடையாது. இந்த அளவுக்கு பல மொழிகள், பல பண்பாடுகள், பல பழமொழிகள், பல மதங்கள், பல நம்பிக்கைகள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி உலகத்தில் கிடையாது. அப்படி ஒரு இடத்தில் இவர்கள் நிறைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, போட்டிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள், எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் இயல்பாக ஒரு நல்லிணக்க வாழ்க்கையை நோக்கி இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெருமைமிக்க மரபு இருக்கு. அந்த மரபை அழிந்து ரெண்டாவது முகாமா பிரிப்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார்கள். அந்த முயற்சி தான் குற்றங்கள் நடக்கிறது. அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டுமானால் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், கூட்டங்கள் சாட்சி. இது ஏன் இந்த கூட்டங்கள் வரணும், பேசணும்னு வந்து ஒரே காரணம். மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்ற மதுரையில் இருக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு வழக்கத்தை மாற்றினால்தான் அந்த கொடுமைக்கு பல அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் உருவாக்குறாங்க. இந்த திருப்பரங்குன்ற வழக்கத்தை ஜெயிக்கிறமா தோக்கிறமா, தோற்கிறது நம்ம கையில். நம்ம கையில் நீதிமன்றம் இல்லை, நம் கையில் இருக்கிற மக்கள் மன்றம். அப்போ மக்கள் மன்றத்திலே இதை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்வது? இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்த அநீதி என்று திருச்சியில், தஞ்சாவூரில், கடலூரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 200 பேர் 500 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாக்கா அது எப்படி என்பதை யோசிப்பாங்க. அது முக்கியமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் இருக்கணும். அவங்க அந்த உரிமை இல்லைன்னு நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அவர்கள் செய்ய விரும்புவது இந்து வர்சஸ் முஸ்லீம் காட்டதான் முயற்சிக்கிறார். அப்ப யாருக்கு இந்த கடமை இருக்கிறது? ஒரு ஜனநாயகம் என்பது, ஜனநாயகத்தை நம்ம சொல்லிக்கிறாங்கன்னா பெரும்பான்மை வாதமாக ரூல் அந்த மெஜாரிட்டி அப்படி சொல்லிக்கிறாங்க. அதனால ஜனநாயகம் என்பதில் சிறுபான்மை மக்கள் எங்கே பாதுகாக்கப்படுகிறார்களோ, எங்கே அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறோ அதுக்கு வந்து டெமோக்ரஸி. இதை பற்றி தனியாக அம்பேத்கர் எழுதியிருக்காரு. உண்மையாக அம்பேத்கர் எழுதுவது திருப்பிய அரசமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுவாங்க. மைனாரிட்டி என்பது இஸ்லாமியர்களின், கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்களையும், பழங்குடி மக்களையும், பட்டியல் சமூக மக்களையும், பழங்குடி மக்களையும் அவர் மைனாரிட்டி சேர்க்கிறார். அவர்களுடைய உரிமை அவங்க எப்படி இந்து சமூகத்தில் அவங்க மைனாரிட்டி, மெஜாரிட்டியோட ரூல்னாக்க ஜாதி ஆளுநர் தான் மெஜாரிட்டியோட ரூல். அந்த ரூலுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்னதான் கேட்கணும்னா அது பேர் ஜனநாயகமா? அதுதான் ஜாதி கட்டப்பட்டது. அப்போ பெரும்பான்மை வாதம் என்பது டெமோக்ரஸி என்ற கருத்தாக்கத்தை திணிக்கிறார்கள். அந்த கருத்தை எப்படி திணிக்கிறார்கள்னா, இப்படியெல்லாம் நான் சொல்லியெல்லாம் திணிக்கவில்லை. இந்து தமிழ் பத்திரிகையுடைய தலைப்பு செய்திகள் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீர்மானிக்கவில்லை. அது ஒன்று. இப்போ நேற்று நடைபெற்ற விவாதத்தில் நீதிபதிகள் வந்து எந்த ஆதாரமும் நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை நடக்குது, முடிவு தான் என்ன? 1000 வாதங்கள் எதிர்வாதம் தரப்புல வச்சிருக்காங்க. இதை வந்து தொலைவு செய்ய ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை முடிவு தான். இதை படிக்கக்கூடிய ஒரு சராசரி இந்து மனதில், அரசியலும் தெரியாத எங்களுடைய மனதில் என்ன வரும் அப்படின்னா, நம்மதான் மெஜாரிட்டி, நமக்கு இங்கே உரிமை இல்லையா? இந்த விரோதிகளாக பழக்கத்தையாக பேசுகிறாங்க. இந்த பிரச்சனை ஆடுமொழி பள்ளியின் பிரச்சனை போது ஏன்பா முஸ்லீம்களோட கொடுத்தா தான் இல்லை, எதுக்கு அரசாங்கம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறான்னு தெரியுது, விட்டு கொடுக்கலாம்ல. அப்படி விட்டு கொடுத்து தீர்க்க முடியுமா? அங்கே அயோத்தியை மட்டும் முடிச்சு மசூதியை கொடுத்தாங்க பிரச்சனை பண்ணுறதுங்க என்று அவங்க
பேசினாங்க. அப்புறம் இல்ல காசி தான் பாக்கி கேட்பாங்க. இப்போ அவங்களுடைய சைட் இருக்குது ரீக்ளைன் டெம்பிள்ஸ் ரீபில்ட் பாரத் வர்ஷா. அதில் பாருங்க தமிழ்நாட்டில் 175 மசூதிகளை தாக்கல் பண்ணி பட்டியலிட்டு அந்த 175 மசூதிகளும் கோயிலை இடித்து கட்டப்பட்டவை. அதுவும் ஒன்றுதான் இது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா. இதுவரைக்கும் சிக்கந்தர் தர்கா கோயிலை இடித்து கட்டியது அவங்க பேசல. இனிமேல் பேச மாட்டார்கள் என்பது இப்போ விளக்கு மட்டும் எழுதிக்கிறோம், வேற என்ன கேட்கணும் கேட்கலாம். ஆனா அது ஒரு தொடக்கம். இப்படிதான் இருந்தால் அயோத்தியோட கம்பேரிசன் ராமச்சந்திர இங்க நாங்கள் கொடுத்துக்கிறோம், அங்க வரல. அப்புறம் இங்க ஒரு கோயில் கட்டிக்கிறோம், அங்க வரல. இங்க அடிக்க மாட்டேங்கிறோம், அங்க வரல. இப்படித்தான் அது போனது. அப்ப அதை நோக்கி போகிறார்கள் என்றால் நாம் அதை பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதை செய்ய வேண்டியது பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களே கடமை. அதற்கு மத நல்லிணக்க கூட்டமைப்புகளை இந்த திருச்சி நகரத்திலும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதுக்காக மட்டும்தான் அந்த பேசுகிறேன். இல்லைன்னா கருத்து பேசுறதுக்கு பேசிட்டு போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பின் மூலம் மக்கள் மத்திய கருத்தை எடுத்து செல்ல வேண்டும். இது பிஜேபி வர்சஸ் திமுக இந்துக்களுக்கு எதிரி எந்த வகையிலான பிரச்சாரத்தை இவர்கள் செய்வதற்கு நாம் இடமளிக்கக்கூடாது. அதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமை. அதை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன்.